நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அன்பிற்கினிய ஸ்ரீ பிச்சைக்கூர்கள் அவர்கள் இப்பொழுது ஆசியுரை. எல்லாம் அல்ல கற்பக விநாயகப் பெருமான் திருவருளால் நடைபெற்று கொண்டிருக்கும் 50வது ஆண்டு திருமண விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் நன்றி. சபைக்கு, நீதி அரசர் உள்ளிட்ட அனைத்து சபைக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேசணும், நிறைய பேர் பேச வேண்டியிருக்காங்க. இருந்தாலும் அவரை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ரொம்ப பல்லெடுங்காலமாக எல்லாமே நீதியரசர் ரொம்ப அழகாக சொல்லும்போது கேட்டே வந்தேன். ஆசிரியராக இருந்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய, அதோடு அவர்கிட்ட இந்த எழுத்து, இந்த புஸ்தகத்தை பற்றி இப்போ சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அவர் எழுதினார்னா ஒரு நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் நம்ம நேரையே போய் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் எழுதுவார். அவர் நல்ல தொடர்புடையவர், நல்ல உள்ளம் கொண்ட இந்த குடும்பம் மேலும் மேலும் அவர் பல நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து 100 ஆண்டு கால விழாவையும் கொண்டாடணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் வாழ்க்கை பயணம் நூலை பெற்றுக்கொள்வதற்கு இவரை தவிர வேறு யார் தகுதியாக இருக்க முடியும் என்று மாண்புவை மேனாள் துணைவேந்தர் அவர்களை சொன்னார்கள். ஆம், மிகப்பெரிய அவருடைய துணைவேந்தனுடைய பொற்காலம் என்பது காரைக்குடி பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள், காரைக்குடி பகுதிகள் மட்டுமல்ல, தமிழகத்திற்கே மேனாள் துணைவேந்தர் சுப்பையா அவர்களுடைய துணைவேந்தர் காலம் என்பது மிகப்பெரிய பொற்காலம். மிகச்சிறந்த சிந்தனையாளர், நாடறிந்த கல்வியாளர் சுப்பையா அவர்களை உங்களின் உரத்த கரவொலியோடு நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் டத்தோ ராஜகோபுரம் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய ஜமீன்தார் அவர்களே, இங்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செந்தில்நாதன் அவர்களே, தேவகோட்டை நகராட்சி தலைவர் திரு சுந்தரலிங்கம் அவர்களே, திரு மூட்டா பார்த்தசாரதி அவர்களே, மற்றும் வரவேற்புரை நல்கியிருக்கிற என்னுடைய ஆசிரியருடைய சகோதரர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கவிருக்கிற நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, என்னுடைய ஆசிரியனுடைய குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு மாணவன் ஆசிரியரை வாழ்த்த வாய்ப்பு கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது எனக்கும் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆசிரியர் மாணவரை வாழ்த்தித்தான் பார்த்திருக்கிறோம். எனக்கு என்னுடைய ஆசிரியரை வாழ்த்தவும் வணங்கவும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் பயின்ற அழகப்பா கல்லூரியில் நானும் பயின்றேன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அழகப்பா கல்லூரி பல்வேறு பிரபலங்களை உருவாக்கி இருக்கிறது, ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறது. அதில் முதன்மையாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய நீதியரசர் அவர்கள். நீதி அரசர் அவர்களை சொல்லி நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். நான் காரைக்குடியிலிருந்து வருகிறேன், தேவகோட்டையிலிருந்து வருகிறேன் என்று எங்கு சென்றாலும் சொல்லும் பொழுது நீதி அரசர் ஊரைச் சேர்ந்தவன், அந்த ஊரில் அருகில்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க நீதியரசர் அவர்கள் இந்த நூலை பற்றி ஒரு பெரிய உரையை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி இதைவிட சிறப்பாக யாரும் பேசிவிட முடியாது. இந்த நூலை பற்றி பேசுவதோடு அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டோம்.
மடை திறந்த வெள்ளம் போல் தமிழ் அவர் வாயிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைகள் கொட்டுகிறது. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு சட்ட வல்லுநராக இருந்தாலும் நீதி அரசராக இருந்தாலும் தமிழ் மீது அவர் எந்த அளவிற்கு பற்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இந்த நூலை பற்றியும் பேராசிரியர் குமரப்பன் அவர்களை பற்றியும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவரை பற்றி சிறப்பாக பேச முடியும். ஏனென்றால் அவர் ஊரை சேர்ந்தவர், பக்கத்து ஊர்க்காரர். அது மட்டுமல்ல, அவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர், அவர் குடும்பத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்தவர். அருமையாக இந்த நூலை பற்றி பேசியிருக்கிறார். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், ஒருவர் தன்னை பற்றி ஒரு சுயசரிதையை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு புத்தகம் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர் 30 நூல்களை எழுதியிருக்கிறார். ஆகவேதான் துணிச்சலாக அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அந்த ஆட்டோபயோகிராபி என்று சொல்வார்கள். அது மிகச்சிறந்த ஆட்டோபயோகிராபி என்றால் காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதை எழுதியது. எதற்காக என்றால், எதையும் மறைக்காமல் அப்படியே பதிவு செய்திருப்பார். அவர் நிறைய தவறுகள் எல்லாம் செய்திருந்தார், அவற்றையெல்லாம் அப்படியே பதிவு செய்திருப்பார். அதேபோல் பேராசிரியர் அவர்கள் எதையும் மறைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். குழந்தையிலிருந்து இன்று வரை 74வது வயது வரை என்னென்னலாம் நடந்ததோ எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். இதை எப்படி இது குறிப்பெல்லாம் எடுத்து வைத்திருந்தாரா என்று தெரியவில்லை. அவர் ஆரம்ப பள்ளி மாணவனாக இருந்த பொழுது எந்தெந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்று பெயரை சொல்லியிருக்கிறார். கல்லூரியில், பள்ளியில், உயர்நிலை பள்ளியில் யார் ஆசிரியராக இருந்தார், அவருடைய பட்ட பெயர் என்ன, குட்டை வாத்தியார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவரையும் பதிவு செய்திருக்கிறார். யாரெல்லாம் நன்றாக வகுப்படுத்தார்கள், யார் வகுப்பில் தூங்கினார்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஒரு ஆசிரியர் தூங்கி கொண்டிருப்பாராம், அதை கூட சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தை பருவத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்று ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அவர் குழந்தை பருவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிற பொழுது, அதை படிக்கும் பொழுது நம்மை அந்த குழந்தை பருவத்திற்கு அழைத்து செல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், தேன் மிட்டாய் வாங்கியதையும், கல்கோனா வாங்கியதையும், குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டதையும், அதுக்குள்ள அந்த காசு இருக்கு, அந்த கையில் கோர்த்துக்கிட்டு போகலாம், அந்த காசை கோர்த்துக்கிட்டு போய் அவர் கல்கோனா வாங்கியதை உள்பட அதில் சொல்லியிருக்கார். அதாவது குழந்தை பருவத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் கிட்டிப்புல் விளையாடியதையும், பளிங்கு விளையாடியதையும், குழந்தைகளோடு என்னென்னவெல்லாம் நான் சேட்டை செய்தேன் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். செந்தட்டியை தடவி, இதெல்லாம் அப்படியே நான் கிராமத்தில் வாழ்ந்தது அப்படியே இருக்கு. என்னென்னலாம் கிராமத்து சூழ்நிலையில செய்வோமோ, செந்தட்டியை தடவி விளையாடுறது, செந்தட்டியை தடவினா அரிக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு பூரா, அதை பார்த்து ரசிக்கிறது, அதை செஞ்சதை கூட எழுதியிருக்காரு. அடுத்து அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, எவ்வளவு சிரமத்தில் அவர்கள் இருந்தார்கள், அவர் வாழ்ந்த வீட்டில் அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் அதில் எத்தனை கட்டு இருந்துச்சு, எத்தனை முத்தம் இருந்துச்சு, எத்தனை அதில் அதாவது சமயக்கட்டு இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு சமயக்கட்டுலையும் எல்லாத்துலேயும் குடும்பங்கள் வாழ்ந்தாங்க, எல்லாம் அவங்களுடைய பங்காளிகள். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு அருமையான விஷயம், அந்த பங்காளிகள் வீட்டில் பெண்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குருவாங்க. ஆனால் குழந்தைகளை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்க, அவங்களுக்கு தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அது எங்கள் ஊர்லேயும் நடக்கும். பங்காளி வீட்டில் பேசிக்கிற மாட்டாங்க, ஆனால் கோழி அடித்தா எங்களை கூட்டிக் கொண்டு போய் சாப்பிட வச்சு உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிவிடாதீங்கன்னு சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரி அவர் வீட்டில் பேசிக்கிற மாட்டாங்களாம், ஆனால் இவரை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்களாம், தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்களாம். அதை கூட பதிவு செய்திருக்காரு. அடுத்து அப்படியே ஸ்கூலில் என்னென்னலாம் செஞ்சாங்க. அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, அவர் படித்த ஸ்கூலில் நூலகம் இருந்துச்சான். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் எந்த வருஷம் படித்தார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தார், அந்த பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருந்தது, தலைமை ஆசிரியருக்கென்று தனி அறை இருந்தது, பிரேயர் ஹால்னு தனியாக இருந்துச்சு, வகுப்பறைகள்னு தனியாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு.
ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வகுப்பறையே இல்லை, ஒரே ஒரு கீத்து கொட்டகை. அது 9ஆம் வகுப்பில் தான் எங்களை உள்ளே விடுவாங்க. அதுவரையும் வேப்ப மரத்த நிழலில் தான் உட்காந்து படிக்கணும். அப்போ நான் அது மாதிரி படித்தேன். இவர் இவ்வளவு அருமையான ஸ்கூலில் படிச்சிருக்காரே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பொறாமை. நான் அப்படியே அவர் ஒன்று ஒன்று செய்கிறத பற்றி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட சைக்கிள் இல்லை, பணக்கார வீட்டு பையங்கள்ட்ட தான் சைக்கிள் இருக்குது, அதை விரட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடுவோம். அது சைக்கிளை கொஞ்சம் நேரம் நடந்தால் ஓட்டுவோம், குரங்கப்பட போட்டு சைக்கிள் ஓட்டுவேன். அதாவது இதையெல்லாம் யாவு வச்சு எப்படி எழுத முடியும்? ஒரு சுயசரிதையை மறைக்காமல் எப்படி எழுதுவது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. நானும் என்னோட சுயசரிதை எழுதணும்னு இதை படித்த பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு என்ன எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு, எதையுமே விடலை. அடுத்து அப்படியே கல்லூரியில் எங்கே படித்தார், கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு, 8 நாள் என்வி போடுவாங்கன்னு எழுதியிருக்காரு. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்ன செய்வாங்கன்னா என்வி போடுவாங்க, அதாவது மட்டன் சிக்கன் எல்லாம் போடுவாங்க. 8 நாள் என்வி போடுவாங்க, 8 தடவை என்வி போடுவாங்க 7 நாளில். அது பத்தாம சிக்கன் மட்டன்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டாங்க பையங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ ஹாஸ்டல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது, படித்தவுடன் வேலை கிடைப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது, வேலை பார்க்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, நண்பர்களெல்லாம் எதிரிகளானார்கள், எதிரிகளெல்லாம் நண்பர்கள் ஆனார்கள், நண்பர்கள் போல் எதிரிகள் இருந்தார்கள், என்னென்ன சிக்கலெல்லாம் படிக்கும் பொழுது இருந்தது, பள்ளியில் இருந்தது, கல்லூரியில் இருந்தது, வேலை பார்க்கும் பொழுது இருந்தது, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, முதல்வர் ஆகிறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்தையும் எழுதுறார். எதையுமே விடலை. ஒரு சில விஷயங்கள்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம்லாம் ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயத்தையெல்லாம் அப்படியே எழுதியிருக்காரு. அந்த உதயகுமார் இறந்தது, அந்த விஷயத்தையெல்லாம் எழுதியிருக்காரு. நான் எவ்வளவு போல்டாக எப்படி எழுதுவாருன்னு தெரியல, நான் அது ஒரு சில இதெல்லாம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் எப்படி விடாம ஒரு துணிச்சலா எந்த விஷயத்தையும் விடாம மறைக்காம அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அவர் என்னன்னா, அவர் எனக்கு ஒரே இது மறுபடியும் இன்னொரு பதிப்பு போட்டால் ஒன்னே ஒன்று செய்யணும். நான் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன். அவர் எழுதும்போது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சோதனைகள் சாதனைகள் அப்படிங்கிறார். என்னுடைய சாதனைகள் சோதனைகள்னு சொல்லணும். எடுத்தோன்னு சோதனையை சொல்லக்கூடாது, எடுத்தோன்னு சாதனைகள் சொல்லணும். அதாவது அவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய சோதனைகள் இருந்திருக்கு. ஆனால் இது புத்தகமாக எழுதும் பொழுது எடுத்தோன்னு என்னுடைய சாதனைகள் சோதனைகள்னு சொல்லணும். அடுத்து இது இன்னொரு பதிப்பு போட்டால் அது மாதிரி போடணும். இதை என்னென்னலாம் சோதனைகள் இருந்துச்சு, அவர் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இளம் வயதில் வறுமை. ஏன்னா அவர் இருந்த வீட்டில் புயல்னால அடித்து அந்த வீட்டில் சமைக்க முடியாத அளவுக்கு வீடெல்லாம் அப்படியே இதாக விழுந்துருச்சு. அப்போ இன்னொரு வீட்டில் போய், இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பின்னாடி இவங்களோட வீட்டை மீட்டெடுத்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. படிக்கும்போது கஷ்டம், அவ்வளவு இளமையில் வறுமையோடு இருந்திருக்காரு. அதனால தான் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். அது ஒன்று. இன்னொன்று ஒரு கிராமத்தில் இருந்திருக்காரு. நான் அவர் எனக்கு ப்ரொஃபஸராக அவரை பார்த்து பழக்கப்பட்டதில் அவர் ஏதோ டவுனில் தான் இருந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். அட்லீஸ்ட் அவர் தேவோட்டையிலையாச்சும் வளர்ந்துருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் ஒரு கிராமத்தில் வளர்ந்துருக்காரு. நானும் அப்படி தான் ஒரு கிராமத்தில். அவர் எழுதுறத பார்த்தா அப்படியே நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரியே இருக்குது. என்னென்னா நாற்று பறிக்கிறது, நாற்று நடுறதுக்கு நாற்று கொண்டு போய் தூவுறது, கருது அறுக்கிறது, வரப்பு வெட்டுறது, மாட்டை பிடிச்சிட்டு போய் மேய்க்கிறது, மாட்டு சாணம் அள்ளுறது, எல்லாத்தையும் அவர் செஞ்சுருக்கார். நம்ம சாதாரணமாக இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு ப்ரொஃபஸராக பார்க்குறோம், ஒரு பேராசிரியராக பார்க்குறோம். ஆனால் அவர் என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு விவசாய குடும்பத்தில் முழு ஒரு விவசாயி மாதிரியே எல்லாமே இருந்திருக்காரு. இன்னொன்று, நீதியரசர் சொன்ன மாதிரி அவர் குடும்பம் அவங்க தாத்தா ஒரு பெரிய, அதாவது ஒரு வள்ளலாக இருந்திருக்கார். அவர் 2 காரு வாங்கியிருக்காரு. ஒரு கார், அந்த காரை எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்தாங்களாம். முதல்ல அந்த ஊரில் காரு வருது, எல்லாரும் தொட்டு தொட்டு பார்க்குறாங்களாம் கார் எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு காரை அவர் சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு காரை பப்ளிக் யூஸுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் யார் செய்வா? அது மாதிரி குடும்பத்தில் இவர் பிறந்து வளர்ந்ததால் இவர் ஆசிரியராக, இப்போ நான்லாம் ஒரு ஆசிரியர் தான், நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள் ஜென்ரலாக எங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஆசிரியராக இருந்தோமா, ஓய்வு பெற்றோமா, ஆசிரியர் தொழிலோடு அப்படியே போயிடுவோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சமூக சேவையில் போகிறார். அவர் அந்த அறிவொளி இயக்கம்,
அந்த கஜா புயல், அந்த கோவிட் பீரியட் எல்லாத்துலேயும் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. இது மாதிரி இதெல்லாம் சாதாரணமாக உள்ளவங்களுக்கு வராது. அவர் வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், வளர்ந்த இடம், படித்த இடம், கற்பித்த ஆசிரியர்கள், பழகிய நண்பர்கள், இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட அவர் இந்த புத்தகத்தை எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நான் ஐ ஹாவ் கெயின்ட் a lot of experience in my 74 years of living அப்படின்னு தான் அவர் எழுதுறார். என்னுடைய 74 ஆண்டு வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம், நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர்ந்திருக்கிறான் என்றால், சிறப்பு பெற்றிருக்கிறான் என்றால், அவனுடைய அனுபவங்கள் தான் அவனை சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. சாதாரணமாக எல்லாரும் இருப்பாங்க. சாதாரண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மனுஷன் போயிட்டே இருக்கான்னா, அவன் he cannot achieve anything, நிறைய எதுவும் சாதிச்சிட முடியாது. பிரச்சனைகளோடு வளர்பவர்கள், பிரச்சனையை எதிர்கொண்டவர்கள், பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தவர்கள், பிரச்சனையை பார்த்து பயப்படாதவர்கள், நல்ல அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். அந்த அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் கை கொடுக்கும், வாழ்க்கையில் மிகச்சிறந்தவராக ஆவதற்கு உதவி செய்யும். அவர் சொல்றாரு, வாழ்க்கைனா சும்மா எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போறது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் தடம் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறார். தடம் பதிக்க வேண்டும். அவர் ஒன்னொன்னுலையும் தடம் பதிச்சிருக்காரு. மாணவனாகவும் தடம் பதிச்சிருக்காரு, அவர் வேலைக்கு சேர்ந்த ஆசிரியராகவும் தடம் பதிச்சிருக்காரு. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு ஆசிரியராக இருந்தார். எனக்கு ஜுவாலஜி, விலங்கியல் பாடம் நடத்தினார். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில், ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்தேன். இங்கே எல்லாருமே இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க, ஒன்றுமே புரியாது. என்னோட 2 பேர் என் பெஞ்சில் இருந்தாங்க. தண்டபாணின்னு இப்போ டாக்டராக இருக்கான், இன்னொரு சந்திரசேகரன், 2 பேரும் NSMPSல இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க. சார்லாம் நடத்தினாருன்னா எந்திரிச்சு அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசுவாங்க. நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்படா இங்கிலீஷில் எல்லாம் பேசுகிறாங்கன்னு. இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு, நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப ஒரு சிரமப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு டெஸ்ட், ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ், ஒரு 3 மாதத்தில் ஒரு டெஸ்ட் நோட்டு இருக்கும், அதில் டெஸ்ட் எழுதுவோம். ஒரு 3 மாதம் கழிச்சு ஜுவாலஜியில் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். சார் மறந்துருப்பார். அந்த டெஸ்ட்டில் அவங்க 2 பேரையும் விட நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். எனக்கு அதை விட எனக்கு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரியுது, நம்மளால் இங்கிலீஷில் எழுத முடியும், நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும். அந்த தன்னம்பிக்கை இந்த ஆசிரியர் மூலமாகத்தான் எனக்கு வந்தது. அது பிற்காலத்தில் நான் ஜுவாலஜியிலேருந்து MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். நீதியரசர் பேசும்போது நான் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு, அந்த பக்கத்து ஆர்ட்ஸ் பக்கமே வந்ததில்லை, ஆர்ட்ஸ் பக்கம் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். நான் ஆர்ட்ஸே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், MA இங்கிலீஷ் போயிட்டேன். அதுக்கு சார் தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் நல்லா படிக்கணும், லிட்ரேச்சரை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இங்கிலீஷ் படிக்க முடியும், எழுத முடியும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டியவர் என்னுடைய அருமை ஆசிரியர் திரு குமரப்பன் அவர்கள். இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக கிளாஸ் எடுப்பார், அருமையாக எடுப்பார். ஜுவாலஜியை படிக்கவே வேண்டியதில்லை, அப்படியே போய் இப்போ பாடம் நடத்தினா அப்படியே போய் எழுதலாம். ஸோ மிகச்சிறந்த ஆசிரியராக தடம் பதித்தார். ஆசிரியராக இருக்கும்போது ஆசிரியராக மட்டும் இல்லை, அந்த மூட்டா சங்கத்திலேருந்து திரு மிகப்பெரிய போராளி திரு மூட்டா பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. அவரோடு சேர்ந்து பல போராட்டங்களை, பல கல்லூரிகளுக்காக அவர் போராடியவர். நான் BSc ஜுவாலஜி அழகப்பா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் ஊருக்கு அறந்தாங்கி பள்ளத்தூர் வழியாக போவோம். பள்ளத்தூர் வழியாக போனால் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். ரோட்டு பக்கத்தில் ஒரு ஷெட்டை போட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். நான் திரும்பி பார்க்குறேன், குமரப்பன் சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த பள்ளத்தூர் பிள்ளைங்களுக்கு. என்ன இங்கே கிளாஸ் எடுக்கிறாருன்னு பார்த்தா வரிசையாக கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர். அது என்னன்னா, பள்ளத்தூர் காலேஜில் அந்த மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது, மூட்டா ஸ்ட்ரைக்கு. அந்த ஸ்ட்ரைக்கில் அதாவது முன்னின்று நடத்தியது யாருன்னா குமரப்பன் சார் தான். நின்று நடத்தி ஜெயிச்சு, அந்த மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து ஜெயிச்சு, அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சதில் முதல் பங்காற்றியவர் திரு குமரப்பன் அவர்கள். அப்போ ஒரு சங்கவாதியாக அங்கே முத்திரை பதிக்கிறார். அடுத்து இங்கே ஒரு துணை முதல்வராக இருக்கார். அடுத்து கோவிலூர் காலேஜில் முதல்வராக இருக்கார். நான் துணைவேந்தராக இருக்கிறப்ப முதல்வராக இருக்கார். அந்த கோவிலூர் ஆண்டவர் சாமியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு பார்க்க வருவாங்க. அப்போ எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நான் படித்த ஆசிரியர் முதல்வராக இருக்கும்போது நான் துணைவேந்தராக இருக்கனே அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்ந்துடல. அதாவது ஒவ்வொன்றிலும் தடம் பதித்து
அதோட இல்லாமல் அப்படியே சமூக சேவையிலையும் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு என்ன கிடைச்சாலும் சரி, அந்த அறிவியல் இயக்கம், அடுத்த அறிவொளி இயக்கம், அறிவியல் இயக்கம், அறிவொளி இயக்கம் ரெண்டுலேயும் அவ்வளவு சாதனைகள், நிறையா பேரை எழுத படிக்கிற அளவுக்கு எல்லாரையும் செஞ்சு பெரிய சாதனை படைச்சு தமிழக அளவில் நிறைய பரிசுகள்லாம் பெற்றிருக்காரு. அவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார். 1000க்கு மேற்பட்ட he has published more than 1000 articles. அது மட்டும் இல்லை, he has traveled so many countries. அமெரிக்கா போயிருக்காரு, அடுத்து பார்த்தா அரபு நாடுகளுக்கும் போயிருக்காரு, அடுத்து பார்த்தா சிங்கப்பூர், மலேசியா போயிருக்காரு, அடுத்து இலங்கை போயிருக்காரு, பர்மா போயிருக்காரு. போகாத கண்ட்ரியே இல்லை. நானும் நிறையா கண்ட்ரி, ஒரு 30 கண்ட்ரி போயிருக்கேன். நான் போயிட்டு பேசாமல் இருப்பேன். இப்போ தான் ஒரு பத்திரிகையில் நான் எழுதினேன். ஆனால் இவர் அப்படியே பதிவு செய்து இப்போ டென்மார்க் போயிட்டு டென்மார்க்கில் பார்த்த அனுபவங்கள்னு பதிவு செய்திருக்காரு, எழுதியிருக்கார். அப்போ அது மாதிரி அது ஒரு எழுத்தாளர்னால தான் பார்க்கிற விஷயங்களை பதிவு செய்ய முடியும். ஒரு சாதாரணமான பார்த்துட்டு சாதாரணமாக வருவோம். ஆனால் ஒரு எழுத்தாளன் பார்க்கிற விஷயங்களை பதிவு செய்கிறான். பதிவு செய்கிற இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறவங்க, ஸோ இவ்வளவு இளமையில் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒருத்தர் தான் எடுத்துக்கிட்ட எல்லா பொறுப்பையும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி, இது எல்லாத்தையும் விட பெரிய சிறப்பு என்னென்னா, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நண்பர்களை பேணுதல் என்பது ஒரு தனி சிறப்பு. அது இப்போ நீதிபதி ஐயா இங்கே உட்கார்ந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்து அவங்கள பற்றி பேசுறது, அங்கே இருந்து கற்பக விநாயகரே நேராக வந்த மாதிரி பிச்சை குருக்கள் நேராக வாழ்த்திட்டு போகிறது, ஜமீன்தார் ஐயா நடக்கவே முடியாமல் முன்னாடி உட்கார்ந்து வாழ்த்துறது, இவ்வளவு நண்பர்கள் வாழ்த்துறது, இவ்வளோ பேர் மேடையில் அமர்ந்து அவரை வாழ்த்துறதுக்காண்டி வந்திருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயம். நண்பர்களை பேணுதல் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். யார் ஒருவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆகவேதான் ஐயா அவர்கள், என்னுடைய ஆசிரியர் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவர் எழுதியிருக்கிற கடைசி வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே சொல்ல மாட்டாங்க, என்னுடைய மன வாழ்க்கை மிகவும் திருப்தியாக இருந்தது. 50 ஆண்டு கால மன வாழ்க்கை மிகவும் திருப்தியாக இருந்தது. எனக்கு தெரியாமல் என் மனைவியோ, என் மனைவிக்கு தெரியாமல் நானோ எதுவும் இதுவரை செய்ததில்லை. இதை யார் பதிவு செய்யறதுக்கு, யார் சாதாரணமாக உள்ளவங்க எழுத முடியாது. அந்த அளவுக்கு எழுதியிருக்கார். அப்படின்னா அவருடைய மன வாழ்க்கை, இந்த பொன்விழா, இந்த பொன்விழா கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி, கடவுள் அவருக்கு எல்லாவித நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூட்டா சங்கத்தினுடைய மிக பெரும் போராளி, போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா, இதை ஏற்காதவன் யாரும் மனிதனா என்ற பேராசிரியரின் குரல்களை ஓங்கி ஒழித்த மேலவை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மூட்டா பார்த்தசாரதி அவர்கள் இப்பொழுது. எல்லாருக்கும் கிளாஸ்மேட்டுன்னா தெரிஞ்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? எனக்கு குமரப்பன் ஜெயில்மேட்டு, இதுதான் யதார்த்தம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அருணாச்சலம் உடனே வேகமாக, அது வேறு விஷயம். ஏன்னா இவனுக்கு முன்னால் அவன் தான் இங்கே எங்களோட இருந்தான். அதனால் வட்டவர் இட்மே அவருடைய 50வது நாள் இதெல்லாம் சரி. ஏற்கனவே நான் இப்போ அவர்களே இவர்களேன்னு ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நேரம் ஓடும். எனக்கு சொல்லப்போனால் நேற்று முன்தினம் நான் மூணாறில் கேரளா ஆசிரியர்கள் இயக்கத்தோடு உட்கார்ந்துட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்கள்லாம் கபரியமாக பென்ஷன் வாங்கினோம். இந்த மியூட்டாவனுடைய பொறுப்பாக இருந்து தான் இந்த பென்ஷனே வந்துச்சு. இன்றைக்கி இந்த பென்ஷன் வந்ததுனால எவ்வளோ பேர் இங்கே எப்படி ஜம்முன்னு இருக்கோம்னு தெரியுது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு பென்ஷன் இல்லையே. நாளை காலை அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்குன்னு இருக்கான். நான் பெரியகுளம் போகிறேன் அதுக்காகவே நாளைக்கு. அதனால தான் வேகமாக கிளம்புறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம், ஏன்னா அவருடைய பயணத்தில் 214வது பக்கத்தில் தொடங்கி 258 வரைக்கும், அதே மாதிரி அப்புறம் 324 தொடங்கி 368 வரைக்கும் இருக்கிற பக்கம் பூரா கூடவே நாங்களும் வாழ்க்கை பயணம். அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் உடனாகவே பயணம் செய்து கொண்டிருந்த காலங்கள் அதுதான் அங்கே ரெக்கார்டு, வேறு ஒன்றுமே இல்லை. பள்ளத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அது ஏற்கனவே சொன்னாங்க.
எல்லா அமைப்புகளையும் இணைத்து போராடியது. ஏதோ மூட்டா மட்டுக்கும் வந்துச்சு அப்படின்னு இல்லை. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று சொல்லி அத்தனை விதமான பொறுப்பாளர்களை, சங்கங்களையும் இணைத்து போராடியது. அப்படி இணைக்கிறதுல கில்லாடி அவன். நாங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு 6 வருஷம் எங்களோட வளர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் அப்படித்தான். இந்த கிளாஸ்மேட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்கிறதில் வர்றது. அப்படி அதை இணைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியமாங்க. இன்னைக்கு நினைத்து நின்று அதை இயக்கி நடத்தி போராடியவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய 50வது. ஆனால் ஒன்று என்னென்னா, அவருக்கே பெருமை இல்லைல்ல. நான் என் சிஸ்டருக்கு தான் பெருமையை சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுடைய அவங்க ஏதாவது முட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, ஏங்க காலையில் போனீங்க, ஏங்க ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த வாழ்க்கையாக இருந்திருக்குமா? இல்லை. ஆகவே என்னுடைய பாராட்டுக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி மல்லிகா அவர்களுக்கு. ஆகவே அந்த சகோதரிக்குத்தான் நான் இந்த நேரத்திலே முழுமையான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்க பிள்ளைய இன்னும் வரும் 2 தான். ஒன்று அப்துல் ரஹ்மானுடைய வரிகள் மீண்டும் அவனுக்கு நினைவுபடுத்துகிறேன். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன் என்று எழுதுவான். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் தனி மனிதனாக போராடி இருப்பார்கள். நாங்கள் இயக்கமாகவே போராடி இருக்கிறோம். ஆகவே அந்த வரிகளை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டு நாம் இன்றைக்கும் இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் சமூக சேவையை செய்கிறதுக்கு நடைபெறாளர் சங்கத்தை வச்சு செய்றீங்க, அருமையாக செய்கிறீங்க. அப்போ அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு அது ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அப்படித்தான் நாங்கள் நடத்தினோம். அதனால் அந்த இதுக்கு முழுமையாக ஈடுபட்ட அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மீண்டும் நான் பாரதியினுடைய வரிகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் சாப்பிட பிறப்பிட்டாச்சு. பாரதியினுடைய வரிகள் தான். தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். எல்லாரும் அப்படி நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நாம் இந்த வேடிக்கை மனிதர்களாக இருப்போமா? அவன் பாரதி காளிகிட்ட போய் பேசுறான், மிதிச்ச மாணிக்கு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி. அப்படி வீழாமல் நிற்கிற அந்த குமரப்பனை அந்த பாரதி சொன்னது போல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இல்லை, நான் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொல்லி வாழ்க 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 என்று மூட்டாவின் சார்பாக, அவரோடு பணிபுரிந்த அத்தனை ஆசிரியர்கள் சார்பாக, இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாக நாங்கள் வைத்திருக்கிற அமைப்பின் சார்பாக, ஏன்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சங்கம் என்று இன்றைக்கு தமிழகத்திலையும் அகில இந்திய அடிப்படையிலையும் வைத்திருக்கிறோம். அதன் சார்பாகவும் அத்தனை ஆசிரியர்கள் சார்பாகவும் அரசு ஊழியர்கள் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் அவருடைய குடும்பத்தாரை 80வது வயசில் ஒரு போன புத்தகத்து ரிலீஸுக்கு நான் வந்திருந்தேன். 80ல் எழுதுனா அதுக்கு எழுதுறதுக்கு சரியான இடங்களை சரியான நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் அடுத்த தலைமுறைக்கு பென்ஷன் வாங்கினா அந்த போராட்டத்தில் தேவகோட்டையில் நடத்துறது யாரு? குமரப்பன் என்ற அந்த 80வது ஆண்டு விழாவில் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் தயாராவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி தோழர், நன்றி தோழர். பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்திலாதன் அவர்கள் இதோ வாழ்த்து சொல்லி அன்போடு அளிக்கிறோம். பேராசிரியர் முனைவர் குமரப்பன் சார் அவருடைய திருமண பொன்விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நூல் வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே அந்த நூல் வெளியீட்டு புக்கை பெற்று பேராசிரியரை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய, வணங்கி சென்றிருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அண்ணன் சுப்பையா அவர்களே, தேவகோட்டையினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவர் தம்பி சுந்தரலிங்கம் அவர்களே, இன்னும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, இங்கு பேராசிரியரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு பேராசிரியர் பெருமக்களே, முன்னாள் முதல்வரே, வருகை தந்திருக்கக்கூடிய கற்றறிந்த சான்றோர்களே, தொழிலதிபர்களே, இந்த ஊரினுடைய
நல்ல முன்னேற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த பெரியவர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேராசிரியர் குமரப்பன் சார் அவர்களுடைய இல்லத்தரசி ஆட்சி மல்லிகா ஆட்சியினுடைய இந்த திருமண பொன்விழா நிகழ்வு பங்கு பெறுவதிலே என்னையும் அழைத்து இங்கு பேச அழைத்திருக்கிறார்கள். நான் அந்த குடும்பத்தில் பேராசிரியர் குமரப்பன் சார் அவர்களிடம் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் சொக்கலிங்கம் சார் அவர்களிடமும் குருகுலத்திலே பயின்றவன். பேராசிரியர் அவருடைய குடும்பம் மிகச்சிறந்த கல்வியாளர் குடும்பமாக இருந்ததற்கு, அதற்கு அவருடைய முன்னோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்வியின் மூலமாக உயர்த்த வேண்டும், உயர்த்தலாம் என்ற உலகிற்கு பறைசாற்றுகின்ற வகையிலே மிகச்சிறந்த கல்வியை கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு போதித்திருக்கிறார்கள். இன்று பேராசிரியருடைய இந்த பொன்விழா புத்தகம் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு ராஜபாட்டை அல்ல, முள்ளில் உதித்த ரோஜாப்பூ என்று மிக அழகாக சித்தரிக்கின்றார்கள். ஐயா நீதியரசர் அவர்கள் தேவகோட்டை வழக்கறிஞர் சங்கத்தில் முதலாக வழக்கறிஞர் தொழிலை செய்திருக்கிறேன் என்பதை அவர் மிக உயர்ந்த நிலைக்கு வந்த பொழுதும் அதை சொல்ல தவறுவதில்லை. ஐயா நீதியரசராக அந்த டயஸில் உட்கார்ந்து அவர் பேசுகின்ற அந்த ஆங்கில புலமை, அதே போன்று பொதுவெளியிலே மேடைகளிலே பேசுகின்ற பொழுது அவர் பேசுகின்ற அந்த ஆங்கிலம் கலக்காத தமிழ் புலமை, இது இரண்டும் ஒரு அருவியாக கொட்டுகின்ற நமது மண்ணுக்கு மிகச்சிறந்த நேர்மை மிக்க நீதியரசராக, நம் எல்லோருக்கும் ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடிய அந்த நீதியரசர் தன்னுடைய நேரத்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கு வந்து இருந்து ஒரு நிகழ்விலே ஒரு பேராசிரியரை பாராட்டுகிறார் என்றால், இந்த பாராட்டுதலுக்கு அவர் வந்திருப்பதே பேராசிரியருடைய நற்செயலுக்கு, அவருடைய பண்பிற்கு ஒரு சான்று என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குமரப்பன் சார் அவங்க பேராசிரியராக இருந்தாங்க. 60 வயசில் 58 வயசில் ஓய்வு பெற்றாங்க. அப்படின்னா அதுக்கு பொருட்டு தன்னுடைய அந்த ஓய்வு வருகின்ற விழாவில் பல அரசு அலுவலர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு போகின்றவெல்லாம் அந்த ஓய்வு பெற்ற காலங்கள் அவருடைய குடும்பத்திற்கு செலவிடப்பட வேண்டும் என்று தான் எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனால் பேராசிரியர் குமரப்பன் சார் வந்து கல்வியாளராக, முதல்வராக, துணை முதல்வராக, நமது ஊரினுடைய கல்வி தந்தை ஐயா அண்ணாமலை செட்டியாருடைய அந்த கல்லூரியிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்த பிறகு, அதன் பிறகும் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு கல்வி நிலையங்களிலே பணியாற்றி இருக்கின்றார். சின்ன குழந்தைகள் கூட ஆண்டுதோறும் ஓவிய போட்டி நடத்தி நாகாசாபி ஹிரோஷிமாவுடைய, அதனால் அந்த அணுகுண்டால் ஏற்பட்ட பாதிப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை மறந்துவிடக்கூடாது, எதிர்காலத்திலே மனித சமுதாயத்திற்கு ஒரு நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்று ஆண்டுதோறும் அந்த நிகழ்வுகளை நடையாளர் சங்கத்தின் மூலமாக நடத்துவார்கள். நடக்கப் போகின்ற இடத்துல போனால் நடந்த வந்தவனுங்கிறதுல ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு நல்ல நலத்திட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர் பேராசிரியர் அவர்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு வேலையில் என்னை போன்றவர்களை இன்னும் மாணவர்களாக பாவித்து வீடுகளுக்கு வருவார். என்னப்பா எப்படி இருக்கா, என்ன எது, உன்னுடைய பையங்கள்லாம் என்ன படிக்கிறாங்க அப்படின்ட்டு எங்களை படிக்கின்ற பொழுது எப்படி கேள்விகள் கேட்டு திணறடித்தார்களோ அதை போன்று என்னுடைய மக்களையும் பார்த்து அவர்களிடம் 2 கேள்வி கேட்பார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். இப்பொழுது கூட செட்டிநாட்டு அந்த சமூகத்தில் உள்ள சொற்றொடர்களை பற்றி ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. அதில் நாம் பழைய காலங்களிலே பேசிய பல்வேறு வார்த்தைகள் இன்று மறைந்து கொண்டிருக்கின்றது. எப்போவாச்சும் அந்த வார்த்தைகள் நம்மளை அறியாமல் நம்மிடம் வந்தால் கூட நம்முடைய குழந்தைகள் பின் சந்ததியினர் அதை பார்த்து நம்மளை நாட்டுப்புறம் என்று கேலி செய்கின்ற அளவிலே அந்த வார்த்தைகள் மறைந்து கொண்டிருக்கின்றது. அதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அவர் எழுதிய 30 நூல்களிலே அது ஒரு நூல். அது எதுக்கு நம்ம சொன்னோம்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம மறைஞ்சு காலப்போக்கில் அது தெரியாம போயிருக்கு. கார்களிலே செல்கின்ற பொழுது நமக்கு துணை நிற்பது ரேடியோ FM தான். அப்ப கேட்டுட்டு போனோம்னா, சமீபத்தில் ஒரு
அதில் ஊட அந்த செய்தியாளர் சில கருத்துக்களை பிட்டு செய்திகளாக சொல்வார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், காந்தி கணக்கு நம்ம வாங்கினதை திருப்பி கொடுக்கலைன்னு சொன்னால் அந்த திருப்பி கொடுக்காததை காந்தி கணக்கில் எழுதிக்கன்னு சொல்றது வழக்கம். ஆனால் அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. அதற்கு ஒரு விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். சமீபத்தில் ரேடியோவில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், காந்தி கணக்கு என்பது சுதந்திரத்திற்கு முன்பு தண்டியிலே உப்பு சத்தியாகிரகம் நடத்துகின்ற பொழுது அதுதான் சுதந்திர வேட்கையிலே மிக அதிகமான மக்களை திரட்டி முதலாக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அந்த முதல் படியாக துவங்கிய அந்த காலகட்டம். அப்பொழுது தண்டிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பூரா வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் காந்தி. அங்கு தண்டியிலே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் குவிந்து விடுகிறார்கள். அப்படி குவிந்து விடுகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் ஒரு 10 நாள் 5 நாள் தங்கி அந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, மற்ற பொருட்கள் தேவைப்படுகின்ற பொழுது அதை வாங்குகின்ற சக்தி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது என்கின்ற பொழுது அந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள், வியாபாரிகள், சமூக சிந்தனையாளர்கள்லாம் ஒன்று கூடி சொல்லுகிறார்கள், எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சுதந்திரத்திற்காக போராடுகின்றார்கள், நம்மால் இயன்றது அவர்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று பொருட்கள் வந்து கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கின்ற பொருளை காந்தியினுடைய பெயரை சொல்லிவிட்டால் அந்த பொருளை நீங்கள் இலவசமாக கொடுத்து விட வேண்டும். அதிலிருந்து தான் அந்த இலவசமாக ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது, அதற்கு பணம் பெறப்படாது என்பதற்குத்தான் காந்தி கணக்கு என்ற ஒரு கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக அந்த செய்தியை சொல்லுகிறார். இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இது போன்ற இந்த பழைய சொற்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது மிக அருமையாக ஞாபகப்படுத்தி மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார். அது மாதிரி இந்த ஓசிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதில் சொல்றாப்புல, ஓசிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம ஓசினா அது தமிழ் வார்த்தை, ஓசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஓசிக்கு என்ன விளக்கம் அந்த அதே இதில் சொல்றாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி இந்த போஸ்டல் சர்வீஸில், போஸ்ட் ஆஃபீஸில் இப்பவும் இந்த ஆட்சி பணி என்று சீல் குத்தப்பட்டால் அந்த சுதந்திரத்திற்கு முன்பாக அந்த கம்பெனி ஆட்சி காலம், கிழக்கிந்திய ஆட்சி கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுடைய போஸ்டல், மற்றவங்களுக்கெல்லாம் போஸ்டலுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி உண்டு. ஆனால் அவர்களுடைய அந்த கம்பெனியுடைய தபால்களுக்கு ஆன் கம்பெனி சர்வீஸ் என்று எழுதுகின்ற பொழுது அதற்கு இலவசமாக ஸ்டாம்ப் ஒட்டப்படாமல் அந்த போஸ்டல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் காலப்போக்கிலே ஆன் கம்பெனி என்பது ஓசி என்று வந்துவிட்டதாக அதை சொல்லுகின்ற பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அதுபோன்று இந்த இதிலே படிக்கின்ற பொழுது பல வார்த்தைகள் இன்று மறந்து செல்லுகின்ற அளவிலே இருக்கிறது. அதுபோன்று பேராசிரியர் தன்னுடைய கல்வியிலே மிகச்சிறந்த கல்வியாளராக, அதன் பிறகு நல்ல பேராசிரியராக, நல்ல மாணவர்களை உருவாக்குகின்றவராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமூக சிந்தனையாளராக இப்படி பல்வேறு பரிணாமத்தை அடைந்த பேராசிரியர் இன்று 50 ஆண்டுகளை தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே கடந்து அதை ஒரு சாதனை, அந்த சாதனையை படைத்திருக்கின்றார். அதிலே முழுமையாக வெற்றியடைந்திருக்கின்றார். தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அந்த பேராசிரியருடைய இந்த 50வது ஆண்டு திருமண நிறைவு விழாவில் அவருடைய குடும்பத்தினரும் அவரும் மிகச்சிறந்து வாழ வேண்டும். பேராசிரியரும் ஆட்சியவர்களும் மிகச்சிறந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தை கடந்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து அவருடைய வாழ்க்கை பயணம், அவருடைய இந்த நூல் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பாடமாக, நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன், வணங்கி விடைபெறுகிறேன். தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சுந்தரலிங்கம் அவர்கள் வாழ்த்து சொல்ல வருகிறார்கள். சே குமரப்பன் மல்லிகா தம்பதியினுடைய திருமண பொன்விழாவை முன்னிட்டு என் வாழ்க்கை பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை முன்னிலை வைத்துள்ள ஜமீன்தார் ஐயா அவர்களே, வரவேற்புரையாற்றியுள்ள சேனா சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, நீதிக்கு எடுத்துக்காட்டாக மாண்புமிகு நீதியரசர் டத்தோ ராஜகோபுரம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேனா சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, வருகை சிறப்புரையாற்றி சென்றுள்ள எஸ் சுப்பையா முன்னாள் துணைவேந்தர் அவர்களே,
ஆசிரியரை வழங்கியுள்ள பழனியப்ப செட்டியார் அவர்களே, நகர்மன்ற தலைவர்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சிறப்பு செய்கின்றவர்கள் அவர்கள் பேசியது வரை செய்யலாம். தயவு செய்து. பிச்சை குருக்கள் ஐயா அவர்களே, லட்சுமண் செட்டியார் ஐயா அவர்களே மற்றும் பார்த்தசாரி அவர்களே, சேதுகுமரன் அவர்களே, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான ஆற்றல் மிகு PR செந்தில்நாதன் அவர்களே, சிவசுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, முத்தியா அவர்களே, இங்கு வருகை சிறப்பித்துள்ள பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவோட நூல் வெளியீட்டில் குமரப்பன் சார் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு ராஜபாட்டை அல்ல, ஒரு முள்ளில் ரோஜா என்று கூறியுள்ளார். அதிலிருந்தே தெரியுது என்னுடைய உயர்வுக்கு, நான் என்னுடைய இந்தளவு உயர்வுக்கு என்னுடைய போராட்டங்களும் தொடர் விடாமுயற்சிகளும் பல சோதனைகளை கடந்து வந்ததுதான் இந்த உயர்வுக்கு காரணம் என்பதை தெளிவாக அந்த தலைப்பின் மூலமே சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட குமரப்பன் சார் அந்த இதில் நூலில் சொல்லியிருக்காப்புல 32 நூல்களை எழுதியிருக்கிறாரு, 500 கட்டுரைகள், 1000 சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறாரு. அவருடைய ஆரம்பம் வசந்த காலமாக இருந்தாலும் அவர் பிறந்தது கண்டவராயன்பட்டியில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அடுத்தடுத்த இதில் பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிறாரு. அந்த பொருளாதார நெருக்கடி எப்போ சரியாக இருக்குன்னா, நம்முடைய மல்லிகா அம்மாவை திருமணம் செஞ்ச பிறகு தான் அவர் குமரப்பன் சாருக்கே ஒரு வசந்த காலம் அமைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஐயா எங்கே இப்போ வெளிநாடு வெளியூர் எங்கே போனாலும் அவங்க துணைவியாரை கூடவே கூட்டி போவார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் செல்ஃபி எடுத்து போடுவாப்புல, எங்கே போனாலும் அந்த ஊரை பற்றி அதோட நிகழ்வை பற்றி செல்ஃபி எடுத்து போடுவாப்புல. எல்லாத்துலேயுமே அவருடைய துணைவியாரும் கூட இருப்பார். எங்கே போனாலும் அவர் துணைவியாரை கூட அழைச்சிட்டு போகிறது மிகப்பெரிய சிறப்பு. அவருடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும். வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன் என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து ஈரோடு நகர்மன்ற நகரத்தார் சங்கத்தினுடைய சிறப்புமிகு தலைவர் NSSN சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் வாழ்த்து சொல்ல அன்போடு அளிக்கிறோம். என் சிறிய பாட்டனார் தர்மசீலர் சொக்கையா பேரனும் என் தம்பி குமரப்பர் மல்லிகா மணவிழா 50 பொன் விழாவில் வந்திருக்கும் அன்பார்ந்தவர்களும் மதிப்பிற்குரியவர்களுமான தேவகோட்டை ஜமீன்தார் நாவண்ணா ஐயா அவர்களே, என் இதயத்தில் என்றும் குடிகொண்டிருக்கும் மாண்புமிகு நீதியரசர் டத்தோ ராஜகோபுரம் மேனா சோனா ஐயா அவர்களே, முன்னாள் அழகப்ப VC டாக்டர் A சுப்பையா ஐயா அவர்களே, எங்கள் தண்டாயுதபாணி கோயில் 1996 குடமுழுக்கு நடத்தி கொடுத்தும் இப்பொழுது நாங்கள் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறதையும் கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க இருக்கும் சர்வசாதகம் சிவஸ்ரீ டாக்டர் பிச்சை சிவாச்சாரியார் ஐயா அவர்களே மற்றும் சிவகங்கை தொகுதி MLA PR செந்தில்நாதன் ஐயா அவர்களே, தேவகோட்டை நகராட்சி தலைவர் கவர்னா சுந்தரலிங்கம் ஐயா அவர்களே, எங்கள் விழாக்களில் முதலில் ஆட்சி வந்தாட்சி என்று சொல்லுக்கு நிறைவை கொடுக்கும் ஆசிரியர் பழனியப்பன் ஐயா அவர்களே, நகரத்தார் கலைக்களஞ்சியம் டாக்டர் முத்தையா ஐயா அவர்களே மற்றும் வரவேற்புரை நல்கிய என் தம்பியும் ஆசிரியருமான மேனா சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் ஏனையோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக என் தம்பி குமரப்பர் மற்றும் அவர் இல்லக்களத்தியாள் மல்லிகாவும் செல்வத்தை சம்பாதித்ததுடன் நல்ல உள்ளங்கள் கொண்ட இத்துணை பெரிய மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார்
இவர் எல்லோரிடத்திலும் பழகும் விதமும் அறிவாற்றலும் தான் இவ்வளவு எல்லோரும் இங்கு வந்து அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நம்ம ராஜகோபுரம் டத்தோ நீதியரசர் அவர்கள் வாழ்த்தியது அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவர்கள் சொன்னதை நம்ம எல்லோரும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ரொம்ப சுபிட்சமாகவும் சேமமாகவும் நன்கு வாழ்ந்து கொண்டிருப்போம். மற்றும் குமரப்பர் பழகும் விதமும் அறிவாற்றலும் தான் மிக கொடுத்து வைத்தவர்கள். மல்லிகா மிக பொறுமையானவர், எல்லோரையும் கொண்டு செலுத்துவதில் வல்லவர். குமரப்பரிடம் நல்லாசி காட்டுதல் குமரப்பரிடம் நல்வழி காட்டுதல் எப்பொழுதும் உள்ளது. கல்வி மற்றும் பொது அறிவு நடைமுறைகள் நம்ம இனத்தில் சொல்லுவது பெண்டு வாய்க்கும் பிள்ளை வாய்க்கும் என்று, அதுபோல் குமரப்பருக்கு எல்லாம் வாய்த்திருப்பது எங்கள் சிறிய பாட்டனார் சொக்கையா செய்த தர்மமும் ஈகையினால் தான். இவர்கள் மென்மேலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வங்கள் பெற்று அடுத்து சகசர சந்தன தர்சன சதாபிஷேகமும் 100 ஆண்டு செஞ்சுரியும் கொண்டாட எல்லாம் வல்ல எங்கள் அருள் தரு தண்டாயுதபாணியை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆட்சி மாதலின் ஆசிரியர் எங்கள் மரியாதைக்குரிய பள்ளியப்பன் அவர்கள் வாழ்வது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பார்வையாளர் இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று ஒரு அருமையான நூலினை வெளியிட்டிருக்கிற மாண்புமிகு நீதியரசர் டத்தோ இறைநீதி அண்ணல் ஐயா அவர்களே, அதை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் எஸ் சுப்பையா அவர்களே, இறைவணக்கம் பாடிய சிவனி அவர்களுடைய பேர குழந்தை அவர்களே, அதுபோல் ஆசியுரை வழங்கிய பிச்சை குருக்கள் ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய பி பார்த்தசாரதி அவர்களே, பி ஆர் செந்தில்நாதன் அவர்களே, கா சுந்தரலிங்கம் அவர்களே, NSS சிவசுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கிற எங்கள் பத்திரிகையின் மருந்து குடித்த முதல் படைப்பு வரை கட்டுரையை எழுதி வந்த ஐயா கருப்பையா அவர்கள் முத்தையா அவர்களே, அதுபோன்று இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற முத்துராமன் முத்துக்குமார் அவர்களே, நன்றி உரை சொல்ல இருக்கிற ராஜ் அவர்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல அருமையான விழா. அண்ணன் அவர்களுடைய 70வது பீமர சாந்தி விழாவிலே கலந்து கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது 74ஆம் ஆண்டு இந்த பொன்விழாவிலே மீண்டும் திருமண நாளிலே கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பை கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய பத்திரிகையிலே நடந்தவைகளையெல்லாம் நடந்தவற்றையெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். முனைவு பற்றப்பட்டவர்கள், சாதனை படைத்த நகரத்தார்கள், வள்ளல் பெருமக்கள் அனைவரையும் என்னுடைய இதழிலே மிகவும் அறிவாகவும் தெளிவாகவும் எழுதி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தன் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து வெளிநாட்டிற்கு அனுப்பி இவர்களும் துணைவியாரும் வெளிநாடு சென்று அங்கே நடந்தவற்றையும் கட்டுரையாக பயண கட்டுரையாக எழுதி வருகிறார்கள். இல்வாழ்வின் பயனாக அவர்கள் மனைவி அவர்களுக்கு அமைந்தது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதற்கு இணங்க அவர்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும், மென்மேலும் அவர்கள் இதுபோன்ற பல புத்தகங்கள் மனிதனாக வாழ வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கண்ணதாசன் மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு எழுதினார்கள். ஆனால் இவர்கள் மனிதர்களெல்லாம் சாதனையாளராக வேண்டும் என்பதற்காக நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பணி தொடரவும், அவர்கள் குடும்பம் மேலும் சிறப்புற்று வழங்கவும், மேலும் மேலும் 100 ஆண்டு காலம் அவர்கள் பல நல்ல செயல்களை செய்து வெற்றி பெற வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்து சொல்ல பெருமதிப்புக்குரிய எழுத்தாளர், பிரபல பட்டமன்ற பேச்சாளர், மரியாதைக்குரிய முனிவர் கருமுத்தையா அவர்கள் ஏதோ வாழ்த்து சொல்ல வருகிறார்கள். பெருமதிப்புக்குரிய இந்த விழாவில் அருமையான ஒரு நூலை வெளியிட்டு உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற
நீதியரசர் ராஜகோபுரம் சோனா அவர்களே, அவசரமாக நிறைய அறிஞர்கள் சான்றோர்கள் வாழ்த்துரை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைத்து வணங்கி, இப்பொழுதும் இன்னும் மேடையில் இருக்கிற திரு சிவசுப்பிரமணியன் செட்டியார் அவர்களையும் ஆட்சி வந்தாட்சி பழனியப்பன் அவர்களையும் வணங்கி, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன்னா என்னமோ ரொம்ப நேரம் பேச போறேன்னு நினைக்க வேண்டாம், சீக்கிரமா முடிச்சிருவேன். ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நினைப்புக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ வாழ்த்தரங்கம் ஒரு பக்கம் நடக்கிறது, ஆசி பெறுவது இன்னொரு பக்கம் நடக்கிறது. இப்படி இரண்டும் ஒன்றாக நடந்தால் எதிலுமே ஒரு பெரிய சுவை இருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய குமரப்பன் அவர்களை பற்றி மிக முக்கியமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு பன்முகமான ஆளுமைத்தன்மை உடையவர், ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு நல்ல தலைவர், ஒரு சரியான அமைப்பாளர். எதையுமே ஆர்கனைஸ் பண்ணி மிகச் சிறப்பாக நடத்துவார். ஒரு நல்ல அமைப்பாளர், ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல நண்பர். யாரோடு பழகினாலும் அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக பழகக்கூடியவர். அப்படி பார்த்தால் அவரிடத்திலே இருக்கிற இந்த அத்தனை ஆளுமைகளும் இந்த நூலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நூல் ஏதோ ஒரு விழாவுக்காக வெளியிடப்பட்ட நூல் இல்லை, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல். இதை இளைஞர்கள் வாங்கி படிக்கணும். எங்களை மாதிரி பெரியவங்க படித்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்து அதனுடைய முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இளைஞர்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கையில் என்ன சிக்கலை எல்லாம் சந்தித்தார், அதை எப்படி வெற்றி பெற்றார், எப்படி அவரால் இவ்வளவு நண்பர்களை சேர்க்க முடிந்தது, எப்படி இன்றைக்கு இவ்வளவு பேர் இந்த விழாவுக்கு வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அந்த நூலை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு அருமையான வரலாற்று நூல் அது. வரலாற்று நூல் என்பதனால் பிறந்த தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத வரிசைப்படுத்தி எழுதல் அவர் வகைப்படுத்தி எழுதியிருக்கிறார். முதலில் அவருடைய இளமை வாழ்க்கை என்பதை அதை தனியாக எழுதுகிறார். அப்புறம் அவருடைய படிப்பு என்பதை தனியாக எழுதுகிறார். அவருடைய முதுகலை படிப்பு என்பது தனியாக எழுதப்படுகிறது. அவருடைய இயக்கங்கள் என்பது தனியாக எழுதப்படுகிறது. அவர் அறிவொளி இயக்க பணிகளை தனியாக எழுதியிருக்கிறார். அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மிக அருமையாக, எப்படி ஏ.கே. செட்டியார், எப்படி நம்முடைய உலகம் சுற்றிய தமிழன் என்று சொல்லக்கூடிய ஏ.கே. செட்டியார், நல்ல வாழ்க்கை பயண நூல்களை எழுதிய நம்முடைய நகரத்தாரை சேர்ந்த சோமலை அவர்கள், இவர்களைப் போல அவருடைய உரை அந்த பயண நூல் இருக்கிறது. தனியா ஒரு பயண நூலாகவே வெளியிடலாம் அந்த ஒரு 50 பக்கத்தை. அப்படி சிறப்பாக அவர் உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அந்த நாடுகளினுடைய அமைப்பு, அந்த நாடுகளினுடைய மொழி, அந்த நாடுகளினுடைய பண்பாடு, அதற்கு இவர் போகிற பொழுது எப்படி துன்பங்களை அனுபவித்தார், எப்படி அங்கே சுற்றி பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்கிற அத்தனை செய்திகளையும் மிக அருமையாக வரிசைப்படுத்தி சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதனால அந்த நூலை படிக்கின்றவர்கள் தனித்தனியாக அது ஒரு 10 புத்தகத்தினுடைய தொகுப்புன்னு வச்சுக்கணும். அப்படி எழுதியிருக்கிறார் அவர். நூல் என்கிற அமைப்பில் அதில் இருக்கிற செய்தி என்ன என்று பார்த்தால், கல்வியை பற்றிய செய்தி இருக்கிறது, சமுதாய செயல்களை பற்றிய செய்தி இருக்கிறது, நண்பர்கள் நடையாளர் சங்கம் என்று வைத்து வாக்கிங் போறதை கூட ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்கி அதில் இருக்கிற அந்த சிறப்பை அவர் எல்லாருக்கும் விழிப்புணர்வு பெற வைத்து அவர்களை எல்லாம் இன்றைக்கு ஒரு அமைப்பாக உருவாக்கி அதற்கு தலைவராக இருக்கிறார். எந்த ஒரு அமைப்புக்கு சென்றாலும் அவர் முதல் இடத்துக்கு வந்து விடுவார், தலைவராகவோ செயலாளராகவோ ஒரு அமைப்பாளராகவோ. ஏனென்றால் அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை அவர் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியதை இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை படிக்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய தங்கள் வாழ்க்கையில் அவற்றில் சிலவற்றையாவது பின்பற்றி அவருடைய அளவுக்கு உயரவில்லை என்றாலும் அவர்கள் பாதியளவாவது உயர வேண்டும் என்று ஆர்வத்தோடு அந்த நூலை படிக்க வேண்டும் என்று இளைஞர்களை நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த முக்கியமான உரை இளைஞர்களுக்குரிய செய்தி. ஆனால் வேடிக்கை என்ன என்றால்,
விழா அரங்கில் ஒரு இளைஞர் கூட இல்லை. எல்லாருமே 40 வயதுக்கு மேல 50 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மூலம் இந்த செய்தி இளைஞர்களுக்கு போக வேண்டும். இளைஞர்கள் இந்த நூலை படிக்க வேண்டும். இதை தங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி, அப்படி உயர்ந்த என்னுடைய அருமை நண்பராக விளங்குகிற குமரப்பன் இந்த ஒரு பெரிய விழாவை நடத்துகிற பொழுது அதிலே நானும் வந்து வாழ்த்துகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு மகிழ்ச்சி என்று சொல்லி, நான் மற்ற எல்லாரையும் விட, இங்கே வாழ்த்திய எல்லாரையும் விட நான் அவரை வாழ்த்துவதற்கு கூடுதல் தகுதி உடையவன். எப்படி என்று சொன்னால், 30 ஆண்டு காலம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஒரே வளாகத்தில் அவரோடு பணியாற்றியவன் நான். அதனால் அவரை பற்றிய எல்லாம் எனக்கு தெரியும். அவர் மிகச்சிறந்த ஆற்றல்களை எல்லாம் நான் அறிவேன். ஆகையினாலே இங்கே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் அவருடைய ஆற்றல்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். நான் முக்கியமாக வேண்டிக் கொள்வது, இளைஞர்களை இந்த நூலை வாங்கி படிக்க சொல்லுங்கள், அவர்களை இந்த நூலை பின்பற்ற சொல்லுங்கள், வாழ்க்கையில் அவர்கள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு தந்த நண்பர் குமரப்பன் அவர்கள் வாழ்வில் இன்னும் உயர வேண்டும். இந்த திருமண பொன்விழாவை போல திருமணத்தினுடைய பவள விழா, முத்து விழாவை எல்லாம் அவர் நடத்த வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் வந்து கலந்து கொண்டு கொண்டாட வேண்டும். அவருக்கு இன்னும் 5 ஆண்டுகளில் 80 வருகிறது. அப்பொழுது சதாபிஷேகம் மிகச் சிறப்பாக செய்து கொள்வார். அதிலும் நாம் எல்லாம் கலந்து கொள்வோம் என்று சொல்லி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவழியோடு இதோ கேக் வெட்டி மகிழ்வோடு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இளைய தம்பதியினர், இளைஞர்கள், பேராசிரியர் பெருமகனார் குமரப்பன் அவர்களும் மல்லிகாட்சி அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். ஆகா, கணா கண்டின் தோழி என்கிற ஒரு அருமையான நேரம் இது. மல்லிகை மலர்ந்திருக்கிறது. அந்த மல்லிகையில் ஒரு ரோஜா தான் நம்முடைய முனைவர் குமரப்பன் அவர்கள். ரோஜாவும் சேர்கிற பொழுது மிக அழகுதான். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். எங்களது பெற்றோர் சேயண்ணா குமரப்பன் மற்றும் மல்லிகா தம்பதியரின் திருமண பொன்விழா மற்றும் என் தந்தை எழுதிய என் வாழ்க்கை பயணம் நூல் வெளியீட்டு விழா ஆகியவற்றுக்கு வந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு நீதியரசர் டத்தோ ராஜகோபுரம் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் எஸ் சுப்பையா அவர்களுக்கும், பிள்ளையார்பட்டி விகாசரத்னா சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் அவர்களுக்கும், திரு பி பார்த்தசாரதி எக்ஸ் எம்எல்சி அவர்களுக்கும், திரு பி ஆர் செந்தில்நாதன் சிவகங்கை தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும், திரு கா சுந்தரலிங்கம் தேவகோட்டை நகராட்சி தலைவர் அவர்களுக்கும், என்எஸ்எஸ் சிவசுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து வாழ்த்து தெரிவித்த அத்துணை உறவினர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.